என்னதான் நம்ம முன்னாடி நாள் எவ்வளோதான் பிளான் பண்ணி வச்சுருந்தாலும், அடுத்த நாள் இந்த மழைய பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்கணும் போல தான் இருக்கும். பெரும்பாலும் நம்மள்ல எல்லாத்துக்குமே அப்படித்தான் பண்ணணும்னு தோணும். ஆனா என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் போகணும்னு ஒரே கட்டாயத்தினால சீக்கிரமா ஏஞ்சிட்டேன். அண்ட் இந்த சில் கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ என்கிட்ட பாஸ்தா இருந்துச்சு. ஸோ பாஸ்தாவுக்காக எல்லா காய்கறியும் போட்டுட்டு பாஸ்தா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செஞ்சுக்கிட்டேன். அண்ட் மதியத்துக்கு இந்த குழம்பு, காய் அப்படி இப்படின்னு தனித்தனியாக செய்யாமல் சும்மா ஒரே கிளறுன சாதமாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா கேரட் நிறையவே இருந்துச்சு. ஸோ கேரட்டை சீவி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அண்ட் தொட்டுக்கிறதுக்காக வாழைக்காய் இருந்துச்சு. எங்கள் அம்மா எப்பயுமே வாழைக்காய் இந்த ரவுண்டாக கட் பண்ணி அதிலே மசாலாலாம் போட்டு அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு தருவாங்க. ஸோ அது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ நானும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எனக்கு இந்த கேரட் சாதத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டேன். ஏன் போட்டேன்னு கூட எனக்கு தெரில. பெரும்பாலும் இதில் போடுவாங்களான்னு கூட தெரியாமல் தான் நான் போட்டேன். கேரட் சாதத்தில் மஞ்சத்தூள் போடலாமா இல்லைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.